ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பழனி மலையில் இருந்து இந்த முருகன் உனக்காக பணமூட்டையோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இதை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்தே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும். நீ தேவையில்லாம மனசை போட்டு வருத்திக்கிட்டு கவலைப்படாம மகிழ்ச்சியாக இரு. உன் குடும்பத்துல என்னதான் நீ எல்லாத்தையும் சரியா செஞ்சாலும் சில பேர் எதையாவது சொல்லி உன்னை காயப்படுத்தி உன் மனதை நோகடிப்பதை நான் பார்க்க தான் செய்கிறேன். யார் என்ன சொன்னாலும் எதை நினைத்தும் கவலை கொண்டு மனசுல காயத்தை உருவாக்கி கண் கலங்க வேண்டாம். சில நேரங்களில் இப்படிதான் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் நடத்தி உன்னையே எதிரியாக்கலாம், கலங்கடிக்கலாம், கவலைகளை கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உன் கர்ம வினைகளை எல்லாம் இந்த முருகன் லேசாக்கி கொடுப்பேன்னு நம்பு. நீ எதிர்பார்க்க ஒரு உதவிகளை எல்லாம் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை அருளுவேன். என் அருளால இன்னும் இன்னும் நீ முன்னேறி உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழுவாய் என் செல்வமே. சில காலமாகவே உன் மனசுல சில விஷயங்களை நீ யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறதும் மன போராட்டத்தோடு வாழ்வதும் எனக்கு தெரியும். உன் மன போராட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக நீ கேட்டதை எல்லாம் சிறப்பா உனக்கு செஞ்சு தரேன். எது வேணும்னு சொல்லி இத்தனை நாட்களாக கண்ணீர் வடித்து நின்றாயோ, இப்போது அதையே நீ வேணாம்னு சொல்ற அளவுக்கு கூட வாழ்க்கை உன்னை பயமுறுத்தலாம், பிரச்சனைகளை கொடுக்கலாம். எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ கலங்காதே. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நானே உனக்கு பரிசாக கொண்டு வந்து தர்றேன். நான் கொடுப்பதையெல்லாம் அமைதியாக பெற்றுக்கொள். அதன் மூலமா உனக்கு மன நிம்மதி உண்டாகும் என் செல்வமே. நீ இரவில் கூட நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு உன் இரவு உறக்கத்தையும் காயப்படுத்திய அந்த கவலைகள் அனைத்தையும் இந்த முருகன் காணாமல் போகச் செய்வேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில உயர்வு உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். என் அருளால நீ பத்திரமா பாதுகாப்பா ஆசீர்வாதத்தோட முன்னேற போற. என் குடும்பமே என் அப்பன் முருகன் அருளால் தான் செல்வச் செழிப்போட வாழுது நீ சொல்ற அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பா செஞ்சு தரப்போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். தாமதமாக சில விஷயங்களை செய்கிறேன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்கிறதால தான் தேவையற்ற விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கு தாமதிக்கிறேன் என் செல்வமே. நீ எதிர்பார்க்கும் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். உன் நம்பிக்கை நிச்சயம் உன்னை கைவிடாது. இனி ஒரு நொடி கூட நீ கண் கலங்காம கனம் குறையாம மகிழ்ச்சியாக மனநிறைவோட நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கலேனாலே அது உனக்கு தண்டனை நினச்சிக்க வேண்டாம். நான் உன்னை பாதுகாக்கிறேன். தவறான தீங்கான சரிவராத பொருந்தாத விஷயங்களிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்காக தான் உனக்கு சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கான சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கையில முழுமையான நன்மை உண்டாகும். எதிலும் அவசரப்பட வேண்டாம், மனம் தளர வேண்டாம். உனக்காக நான் வைத்திருக்கும் அருளை, உனக்காக நான் தரப்போகும் வெற்றியை இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. உன் குடும்பத்துல இருக்கும் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். உன் மனசுல இருக்க கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் உன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளுக்கும் யார் காரணமோ அதற்குரிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ யாரையும் குற்றம் சொல்லும் மனப்பான்மையோட இருக்காம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடந்து வரும் மனப்பான்மையோட இருக்க பழகு. உன் பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்யலாம்னு நீ அமைதியாக யோசிச்சாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் குறைகளை நிவர்த்தி செஞ்சு நிம்மதியான நிறைவான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் என் செல்வமே. இனிமே நான் செய்ய போற விஷயங்களால உன் வீட்டில் ஒரு அமைதி நிலவும், உன் குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும்படி நான் உனக்கான நிம்மதியை தரும் வகையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியா செய்ய போறேன். உன் மனசுக்கு அமைதியும் உன் வாழ்க்கையில வெற்றியும் கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்வமே. தாயுடைய மடியை தேடி தாயின் பாலை குடிப்பதற்காக கைத்தை அறுத்துக்கிட்டு ஓடி வரும் கண்ணு குட்டியை போல என் அருளை தேடி என் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக என் அரவணைப்பை நோக்கி ஓடி வரும் என் செல்ல பிள்ளையான உன்னை விட்டுட்டு
நான் எங்கேயும் தள்ளி போயிட மாட்டேன். ஒரு தாயின் கதகதப்பான அன்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நான் எப்போதும் உனக்கு கொடுக்கும் தகப்பன் சாமியாகவே இருக்கேன் என் செல்வமே. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னபோது நானும் சேர்ந்தல்லவா கண் கலங்கி போயிட்டேன். ஏன்னா உனக்கு துணையாக நான் இருப்பேன்றதை நீ மறந்துடுற. யாராவது உன்னை சோதிக்கிறார்கள் என உணரும் போதெல்லாம் நீ பேசாமல் அமைதியாக இரு. அமைதிங்கிறது பலவீனம் அல்ல, அதுதான் உனக்கான மிகப்பெரிய வெற்றி. நீ அமைதியா நிதானமா இருந்தாலே என் அருளால உனக்கான நல்லதை நான் தருவேன். இறைபக்தி உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என் செல்வமே. தெளிந்த நீரோடை போல சுத்தமான மனசோட நீ இருந்தினா யாராலும் உன்னை சிக்க வைக்க முடியாது. உன் அமைதிதான் உனக்கான ஆற்றல். நீ நிதானமாக இருந்தினா எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். உன்னை காக்கும் கவசமாக இந்த முருகன் நான் இருந்து என் அருளால உன்னை வெற்றி பெற வைப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. உனக்காக பேச வேண்டிய இடத்துல பேசுவேன். உனக்காக திறக்க வேண்டிய கதவுகளை திறப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று நம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டும்தான். உன் ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் காதில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முருகன் அனைத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி அதற்குரிய பலனை கொடுப்பேன். உன் வருங்காலம் நலனும் செழிப்பும் நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால நீ வாழ்க்கையில ஜெயிக்க போற. உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போறேன் என் செல்வமே. கடனும் கஷ்டமும் பிரச்சனைகளும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போறேன். சில நேரம் மனசுக்குள்ள உன்னையும் மீறி உனக்கே தெரியாம நீ நினைக்காமலேயே சில தீய எண்ணங்கள் வந்துடுது. அதுக்கு காரணம் நீ கெட்ட பிள்ளை என்பது அல்ல, உன் நல்ல மனசை சோதிக்கும் சில சூழ்நிலைகள் தான். நீ நிஜமாவே எப்போதும் நல்ல மனசோடையே இருக்கிறியா அல்லது உன்னையும் மீறி கெட்ட வழியில போறியான்னு சோதிக்கும் எண்ணங்களாக உனக்குள் கெட்டதை உருவாக்குது. ஆனா நீதான் நல்ல மனசோட அனைத்தையும் தடுத்து தகர்த்தெறிந்து கோபம் குழப்பம் குற்றமில்லாத நேர்மையான வாழ்க்கையை வாழ தயாராகணும். நான் உனக்குள் இருக்கும்போது நீ எந்த தீய எண்ணங்களையும் உனக்குள் அனுமதிக்காதே. ஒரு நொடி கூட நீ தீய விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். உன்னை நேரான வழியில நடத்துவதற்கும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான எல்லாவற்றையும் நல்லதா நான் செஞ்சு தர்றேன். நான் சொல்றதை மட்டும் நம்பிக்கையோட கேளு. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள் உருவாகும் அந்த சிறு பயத்தையும் விட்டுவிடு. நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உனக்கான உதவிகள் என எல்லாவற்றையும் நான் உனக்காக நல்லபடியா நடத்தி கொடுத்துட்றேன். யார் மூலம் எதன் வழியாக எப்படியான உனக்கான நல்லதை செய்யணுமோ அதை நான் செஞ்சு தர்றேன். நான் கொடுப்பது எதுவுமே உன் வாழ்க்கையில தவறா போகாது, தப்பா போகாது. தாமதமான விஷயங்களையும் கூட சரியாக துல்லியமாக உன் வாழ்க்கையில சீக்கிரமா விரைவாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே பழனி மலையிலிருந்து இந்த பண மூட்டையை அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கான உதவியை எல்லாம் நான் அனுப்பிவிட்டேன். இனி நிச்சயம் நீ நல்லபடியா மகிழ்ச்சியாக வாழ முடியும். என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் மனம் உடைஞ்சு போக வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தினமும் ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளையாக தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்துல அது உனக்கான மாபெரும் வெற்றியை கொடுத்துரும். உன் அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் யாரையும் எதிர்பார்க்காம நீயே பூர்த்தி செய்ய தயாராகு. உனக்கான வாழ்க்கையில வெகு சீக்கிரமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து நீ நல்லபடியா வாழும்படியும் வெற்றிகரமாக வாழும்படியும் நான் செய்கிறேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீயே முயற்சியை கைவிடக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் யாராவது உன்னை தடுத்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேனேன் செல்வமே. உன்னுடைய சுய முயற்சியால நீ வாழ்க்கையில முன்னேறி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கான அனைத்தையும் அழகாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதாக நான் நடத்தி கொடுக்குறேன். தப்பு செஞ்சவங்களுக்கு எல்லாம் உடனே தண்டனை கிடைக்கணும் நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் எப்போதும் மனிதர்களைப் போல அவசரப்பட மாட்டேன். காலமும் நேரமுமாக நான் இருந்து யாருக்கு எப்போது எதை கொடுக்கணுமோ அப்போது அதை கொடுப்பேன். உனக்கான தகுந்த நேரம் வரும்போது எப்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேனோ அதே போல தவறு செய்தவர்களுக்கும் தகுந்த நேரம் வரும்போது
அதற்கான தண்டனையை மிகப்பெரிய அளவில் மிக பயங்கரமானதாக கொடூரமானதாக அவர்களை திருத்தும் அளவுக்கு அவங்க மனசுல மாற்றத்தை உருவாக்கும் அளவுக்கு நான் கொடுப்பேன். நீ அமைதியாக இரு. ஆடுறவங்க நல்லா ஆடி அப்புறம் அவங்களே கால் இடறி சறுக்கி கீழே விழுவாங்க. அப்பொழுது நீ எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தை நம்ம எட்டி பிடிச்சிட்டோம் நினைக்கிற நேரத்துல உண்மையின் திரை திறக்கப்படும். நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்று தருவேன். நேர்மையா உண்மையா வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் பேசும் வார்த்தைகளையும் அவர்கள் செய்யும் செயல்களையும் நினைச்சு மனம் சோர்ந்து போகாதே. உன் மனசை கலைக்கும் விதமாக மற்றவர்கள் என்ன பேசினாலும் யார் வார்த்தைகளையும் நினைச்சு குழம்பாம நீ நினைச்ச விஷயத்துல நீ எடுக்கிற முடிவுல உறுதியாக இரு. உன் உள்ளத்தின் குரலாக நான் இருந்து உனக்கு வழிகாட்டி எல்லா விஷயங்களையும் எப்படி செய்யணுமோ அதன்படி செய்ய வைப்பேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறேன். நீ எப்போதும் பயப்படாம தைரியமாக இரு. நானும் உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படாத. இனி வரப்போகும் நாட்கள் நிச்சயம் உனக்கு நன்மையே தரும் என் செல்வமே. உன் நம்பிக்கையும் பக்தியும் உன்னை உயர்வின் பாதைக்கு கூட்டிட்டு போக போது. நீ தைரியத்தோடு உன் முடிவை செயல்படுத்து. மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் வாழ்க்கையில நிரந்தரமாக நிலைச்சு நிற்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம். யாருமே உனக்கு உதவிக்கு வராத நேரத்திலும் தொடர்ந்து முயற்சியை செஞ்சினா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தகர்ந்து தருவேன்.